இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். கோலாலம்பூர் மாநகரின் நிலத்தடி கட்டமைப்பு உடனடியாக பரிசோதிக்கப்பட வேண்டும். மலேசியாவின் தலைநகராக விளங்கும் கோலாலம்பூரின் நிலத்தடி கட்டமைப்பு உடனடியாக பரிசோதிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. தலைநகரின் பிரதான வர்த்தக பகுதியான ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் இந்திய பிரஜை விஜயலட்சுமிக்கு நேர்ந்த துயரத்தை போன்று மிக மோசமான பேரிடர் நிகழ்வதை முன்கூட்டியே தடுப்பதற்கு இந்த பரிசோதனை அவசியம் என்று ஊராட்சி மன்றங்களை கராகன் கட்சி தலைவர் டாக்டர் டொமினிக் லாவ் கேட்டுக்கொண்டார். கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் வேகமான மேம்பாடுகள் அதன் நிலத்தடி அமைப்பு முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. இந்நிலையில் எந்தவொரு பேரிடர் நிகழ்வதாக இருந்தால் அந்த பேராபத்து குறித்து முன்கூட்டியே எச்சரித்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக நிலத்தடியில் முறைப்படுத்தப்பட்ட ஓர் அமைப்பு முறை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மஸ்ஜித் இந்தியாவில் ஏற்பட்ட பேரிடர் கோலாலம்பூர் நில அமைப்பு முறை எவ்வாறு உள்ளது என்பதை முன்கூட்டியே அரசாங்கத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள ஓர் எச்சரிக்கையாகும். இதனை கவனத்தில் கொண்டு ஜலான் மஸ்ஜித் இந்தியா உட்பட மாநகரின் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளில் விரிவான பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என்று டாக்டர் டொமினிக் லாவ் கேட்டுக்கொண்டார். கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் கடந்த ஆகஸ்ட் 23 ஆளை விழுங்கிய குழியில் விழுந்த ஓர் இந்திய பிரஜையான விஜயலட்சுமியை தேடுவதில் தூக்கம் இன்றி கடந்த 9 நாட்களாக இடைவிடாது போராடியதாக மீட்பு பணியாளர்கள் நினைவு கூர்ந்தனர். அந்த இந்திய பிரஜை கிடைக்காமல் போனது தங்களை மனமுடைய செய்தாலும் பல்வேறு ஏஜென்சிகளை உள்ளடக்கிய மீட்பு பணியாளர்கள் தங்களின் பணித்தன்மைக்கு ஏற்ப அவரவர் கடுமையாக போராடியதாக மலேசிய தீயணைப்பு மீட்பு படையின் தலைமை இயக்குனர் ரோசிஹான் அன்வார் மாமாட் தெரிவித்தார். அந்த மாதுவை எப்படியாவது கண்டுபிடித்துவிட முடியும் என்ற நம்பிக்கையிலேயே மீட்பு பணியாளர்கள் தங்கள் தேடுதல் பணியை அல்லும் பகலுமாக ஈடுபட்டனர். ஒவ்வொருவருக்கும் சராசரி 2 மணி நேரத்திற்கும் குறைவாக தூக்கமே மிஞ்சியது. பகலில் அந்த பாதாள சாக்கடையின் நீரோட்டம் வேகமாகவும் வலுவாகவும் இருந்ததால் நீரின் வேகம் குறைவதற்காக விடியற்காலை 2 மணி வரையில் காத்திருக்க வேண்டிய நிர்பந்தம் தங்களுக்கு ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். மிக குறுகலாக அந்த பாதாள சாக்கடையின் குழாயில் ஒருமுறை 2 முக்குளிப்பாளர்கள் மட்டுமே இறங்க முடிந்தது. நச்சுவாயு மிக கடுமையாக இருந்ததால் 20 நிமிடத்திற்கு ஒருமுறை ஆட்களை மாற்றி மாற்றி இறக்க வேண்டியிருந்தது. பாதாள சாக்கடையில் ஆபத்து அதிகளவில் காத்திருந்தாலும் அந்த இந்திய பிரஜையை ஒவ்வொரு மூலையிலும் தேடுவதில் வீரர்கள் காட்டிய அளப்பரிய பங்களிப்பு அவர்களின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஓர் அனுபவமாகும் என்று ரோசிஹான் அன்வார் குறிப்பிட்டார். மலேசியாவிற்கு 3 நாள் அதிகாரத்துவ வருகை மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டபர் லுக்சோனுக்கு புத்ராஜயா டத்தாரான் புரடானா சதுக்கத்தில் மகத்தான வரவேற்பு நல்கப்பட்டது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நியூசிலாந்தின் பிரதமராக பொறுப்பேற்ற கிறிஸ்டபர் லுக்சோன் மலேசியாவிற்கு மேற்கொண்டுள்ள முதலாவது வருகையாகும். இன்று காலை 9:30 மணியளவில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் டத்தாரான் புரடானாவை வந்தடைந்த கிறிஸ்டபர் லுக்சோனுக்கு மேஜர் கைருல் ஃபக்சான் ஜைனுல் அபிடின் தலைமையில் அரச மலாய் இராணுவ படைத்தளத்தை சேர்ந்த 103 வீரர்கள் மற்றும் 3 அதிகாரிகள் வழங்கிய மரியாதை அணிவகுப்பை பார்வையிட்டார். பின்னர் மலேசியாவிற்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான இருவழி உறவு தொடர்பில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாருடன் கிறிஸ்டபர் லுக்சோன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். மியான்மர் பிரஜைகள் சம்பந்தப்பட்ட மனித வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக ஒரு பெண் அரசியல்வாதியும் அவரின் கணவரும் தொடர்பு படுத்தி பேசப்பட்டு வரும் வேளையில் இச்சம்பவம் தொடர்பாக டத்தோஸ்ரீ அந்தஸ்தை கொண்ட நபர் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். மனித வர்த்தகம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட பெண் அரசியல்வாதி மற்றும் அவரின் கணவர் உட்பட 3 பேரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்து இருப்பதாக போலீஸ் படைத்தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் தெரிவித்தார்.
தற்போது இச்சம்பவம் 2007 ஆண்டு குடிநுழைவு ஆள்கடத்தல் சட்டத்தின் கீழ் விசாரணை செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். மியான்மரில் மனித வர்த்தகத்தில் அரசியல்வாதியும் அவரின் கணவரும் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுவது தொடர்பில் விசாரணை நடத்தும்படி கோரி மலேசிய அனைத்துலக சமூக மனிதாபிமான அமைப்பு ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் அண்மையில் புகார் அளித்திருந்தது. இந்த குற்றச்சாட்டில் தாங்கள் சம்பந்தப்படவில்லை என்று முன்னாள் பாலிங் எம்பியும் பிரதமர் துறை முன்னாள் துணை அமைச்சருமான டாக்டர் மஷிதாஹி இப்ராஹிம் சில தினங்களுக்கு முன்பு விளக்கமளித்திருந்தார். தென்கொரியா தலைநகர் சோலுக்கு புறப்பட்ட மலேசிய ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான MH66 விமானம் மீண்டும் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திற்கே திரும்பியது. இச்சம்பவம் இன்று அதிகாலையில் நிகழ்ந்தது. நேற்று இரவு 11:30 மணிக்கு புறப்படுவதற்கு அட்டவணையிடப்பட்டு இருந்த அந்த மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் காலதாமதமாக பின்னிரவு 12:01 மணிக்கு புறப்பட்டது. எனினும் விமானம் புறப்பட்டு சிறிது நேரத்தில் அது திருப்பப்பட்டு கோலாலம்பூருக்கே வந்தடைந்தது என்று விமான போக்குவரத்தை கண்காணிக்கும் ஃப்ளைட் ரேடார் 24 கூறுகிறது. இது தொடர்பாக மலேசிய ஏர்லைன்ஸ் இதுவரையில் எந்த ஒரு விளக்கத்தையும் அளிக்கவில்லை. மலேசிய ஏர்லைன்ஸ் தொடர்புடைய விமானங்கள் பாதி வழியிலேயே திரும்பும் அண்மைய சம்பவங்களில் ஆக கடைசி சம்பவமாக இது வகைப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த வாரம் மெல்பர்னிலிருந்து கோலாலம்பூருக்கு புறப்பட்ட மலேசிய ஏர்லைன்ஸின் MH128 விமானம் இயந்திர கோளாறு காரணமாக ஆஸ்திரேலியாவின் அலிஸ் ஸ்பிரிங்ஸ் பிராந்திய விமான நிலையத்திற்கு திருப்பப்பட்டது. இதற்கு முன்பு மலேசிய ஏர்லைன்ஸின் 3 விமானங்கள் அவசரமாக தரையிறங்கின. கொலக்கில்லான் வெஸ்ட்போர்ட் துறைமுகத்தில் கொள்கலன் லாரியுடன் கடலில் மூழ்கிய அதன் ஓட்டுநரின் சடலம் மீட்கப்பட்டது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:42 மணியளவில் மேற்கு துறைமுகத்தில் கடல் கட்டுமான தளத்தில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் கடல்சார் போலீசாரின் ஒத்துழைப்புடன் தீயணைப்பு மீட்பு படையினர் மேற்கொண்ட சுமார் 4 மணி நேர தேடல் நடவடிக்கையில் மாலை 5 மணியளவில் அந்த லாரி ஓட்டுநரின் சடலம் மீட்கப்பட்டது. முக்குளிப்பவர்களின் உதவியுடன் அந்நபரின் சடலம் மீட்கப்பட்டதாக மலேசிய தீயணைப்பு மீட்பு படையின் ஸ்லாங்கூர் மாநில இயக்குனர் வான் முகமது ரசாலி வான் இஸ்மாயில் தெரிவித்தார். மாது செலுத்திய கார் செம்பனை பழ லாரியில் மோதி விபத்துக்குள்ளாகியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக மாண்டார். இத்துயரச் சம்பவம் நேற்று காலை 8:41 மணியளவில் பேரா லாரோட் கம்போங் போண்டோ தஞ்சோங் அருகில் ஜலான் தைப்பீங்கில் நிகழ்ந்தது. ரோசானா ஒத்மான் என்ற 32 வயது மாது தலையிலும் உடலிலும் கடும் காயங்களுக்கு ஆளாகி மரணமுற்றதாக பேரா மாநில தீயணைப்பு மீட்பு படை உதவி இயக்குனர் சபோரோட்சினோர் அஹ்மத் தெரிவித்தார். காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய அந்த மாதுவின் உடலை மீட்பதற்கு பிரத்யேக சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.